4 விஷயம், 4ம் உயிரோட்டமானது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அல்லாஹுவே அஃபாஃபான வாழ்க்கை கொடு. அஃபாஃபுக்கு தமிழ்ல பத்தினித்தனம்னு சொல்வோம். அதுக்கு பொருள் என்னன்னா, எதுவெல்லாம் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கவில்லையோ அதில் ஈடுபடக்கூடாது. அடுத்தவங்களுடைய பொருளின் மீது அஃபாஃப் வரணும். அடுத்தவங்க பொருள்னா மற்றவங்க பொருளை நாம ஏறிட்டே பார்க்க கூடாது. அவங்க ஜேப்புல இருக்கிறதுல நமக்கு என்ன லாபம்? அவர் ஜோப்பு கனமா இருந்தா நமக்கு என்ன லாபம்? அவர் பாக்கெட் நிறைய இருக்கு, நமக்கு என்ன லாபம்? அஃபாஃப் என்றால் அடுத்தவர்களுடைய பொருளின் மீது நீ ஆசைப்படக்கூடாது. அடுத்தவர்களுடைய மானங்களில் குறுக்கிடக்கூடாது. பெருமக்கள் எழுதுறாங்க அஃபாஃபுக்கான பொருள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஃபாஃப். குர்ஆனிலே சொன்னான், ஒமன்கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிப். அனாதை சொத்துக்களுக்கு பொறுப்பெடுத்தவர்கள் வசதியோடு இருந்தால் அந்த பணத்தில் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். உங்க கையில இருக்குது, அனாதைகளுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து உங்கள்கிட்ட இருக்குது. அவங்க வாப்பா இல்ல, உம்மா இல்ல, யாரும் கேட்க முடியாது. ஆனா உங்களுக்கு வசதி தனியா இருக்குது. ஃபல்யஸ்தாஃபிப். நீங்க அந்த காசை தொடுவதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். தொட்டுடாத. அங்க அல்லாஹ் அஃபாஃப் வரட்டும்ங்கறான். உன்ன வசதி இருக்குது, அவன் காசை ஏன் எடுக்கிற? அவன் காசை எடுத்தா யாரும் கேட்க முடியாது. நான் பார்க்கிறேனே அல்லாஹ் சொல்றான். அப்ப காசுல மற்றவர்களுடைய காசு நம்ம கைக்கு வந்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கை. அசால்ட்டா சில பேரு ஈஸியா ஏமாத்திடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்கள் யாரு? மூமின்களை சீக்கிரமா ஏமாத்திடலாம். நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க, விளங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு மூமின் ஏமாந்து விடுவான்ங்கிறாங்க. ஏமாந்துருவான், லேசா வளைஞ்சு போயிடுவான்னாங்க, இறங்கி போயிடுவான்னாங்க. பந்து மாதிரி எப்படியும் வளைவான். யாரு? ஒரு மூமினுக்கு சிபத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரொம்ப மென்மையான சாஃப்டுடையவனா இருப்பான். அது என்ன அர்த்தம்னா, அவ்வளவு சாதாரணமா இருப்போம். அவன் ஏமாறுறான்ட்டு நீ ஏமாத்திராத. அப்புறம் ஒரு கட்டத்துல சொல்லாங்க, ஒரு மூமின் ஏமாறக்கூடாதுன்னாங்க. ஏமாறக்கூடாது, ஏமாத்தவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாற்றாதே. அவன் லேசா ஏமாந்துருவான், ஆனா ஏமாந்துராதே. ஒரு அட்வைஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான், ஏமாறாதே, ஏமாந்து விடாதே.